நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கண்மணி பத்தின உண்மை வந்து குடும்பத்தில உள்ள எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வள்ளி வந்து கன்னத்திலே பலார் பலார்ன்னு அரைஞ்சு வீட்ட விட்டு தொரத்தி விடுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து வீட்டுக்குள்ளே எல்லாமே வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்த உடனேயுமே வந்து நம்ம விஜய் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வீட்டை வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து வள்ளி வந்து கேட்குறாங்க, "ஏம்மா வந்த உடனே எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? ஏன் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இது நம்ம வீடுல. நம்ம தானே பார்த்துக்கிறணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் கிடைக்கிது கண்மணியோட ரூம்லேருந்து. அந்த பேப்பரை எடுத்து கொண்டு வந்து வள்ளிக்கிட்ட கொடுத்துட்றாங்க. வள்ளி அதை பார்த்தவொடனே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இவ இந்த குடும்பத்தில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவ தானா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அந்த போலீஸ் அதிகாரியோட சேர்ந்து நம்ம மாறனை வந்து ஜெயிலில் அனுப்புறதுக்காக என்னென்னலாம் பிளான் போட்டிருந்தாங்களோ அது எல்லாமே அந்த பேப்பரில் இருக்குது. அதை பார்த்தவொடனே வள்ளி வந்து பயங்கரமான கோபத்தில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துக்கு வந்து ராமச்சந்திரன் வந்து வராங்க. வந்து உட்காந்துக்கிட்டு, "அம்மா நம்ம குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து சுற்றி போடணும். ஊரில் உள்ளவங்க எல்லாருமே வந்து நம்ம குடும்பத்தை கண்ணு வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் ஒரே அடியாக வெளியில் நிற்க வச்சு சுற்றி போட்டால் தான் சரி வரும்" அப்படி சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கண்மணி வந்து கிராஸ் ஆகுறாங்க. "ஏய் கண்மணி இங்கே வா" அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து கூப்பிட்றாங்க. உடனே அவங்க வந்து ஒரு பக்கத்தில் வந்து உட்காந்து நின்றுட்டு, "சொல்லுங்கள்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அம்மா இது என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை வந்து நீட்டுறாங்க. பேப்பரை பார்த்த உடனேயுமே வந்து கண்மணிக்கு வந்து ஷாக் ஆயிடுது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல அந்த பேப்பர் என்னன்னு சொல்லிட்டு. உடனே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. "சொல்லு இந்த பேப்பரில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? ஒழுங்கா எல்லாரும் முன்னாடியுமே வந்து இது என்ன ஏதுன்னு நீயே சொல்லு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் எதுக்கு இப்போ அவளை பிடிச்சிக்கிட்டு இது என்ன அது என்னன்னு கேள்விக்கிட்டுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாம். அது எதுவாக இருந்தால் என்ன பிறகு பார்த்துக்குருவோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அண்ணே இது முக்கியமான விஷயம்ண்ணே. இந்த விஷயத்தை கேட்டிங்கன்னா நீங்களே வந்து உங்கள் மருமகளோட லட்சணத்தை தெரிஞ்சுக்கிடுவீங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அப்படி என்னது அது?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாறனை வந்து கேஸ்லேருந்து வெளியில் எடுக்கிறதுக்காக எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ராத்திரி பகலாக வந்து வீரா வந்து எவ்வளோ உழைச்சிக்கிட்டு இருந்தா. வக்கீல் வரல, அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு. ஆனால் அந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் நினைக்கிறீங்க? இந்தா நிற்கிறாளே இவ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னது இவளா? தேவையில்லாமல் வந்து என் மருமக மேலையெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அண்ணே நீங்கள் மருமகள் சொல்கிறத விட அவளை மகளாத்தானே இந்த வீட்டில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது அவள் இந்த வீட்டுக்கு எப்படி துரோகம் பண்ண போச்சு? இன்னும் அவன் மனசுல இருந்து அந்த வலி போகலைல. எங்கள் குடும்பத்தை பழி வாங்குற எண்ணம் வந்து இன்னும் உன்னை விட்டு போகலைல" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை கேட்டவனையுமே அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்ன இவங்க எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இப்போ எப்படி வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. "ஏ வள்ளி நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க. "அண்ணே இந்த பேப்பரை நீயே வாங்கி படித்து பாருண்ணே" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த பேப்பரை வந்து வாங்கி ராமச்சந்திரன் வந்து படித்து பார்க்காங்க. படித்து பார்த்தவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக்கு. "என்னடா இப்படி ஆகி போச்சே" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கண்மணி தான் இப்படியெல்லாம் பண்ணாளா அப்படின்னு சொல்லிட்டு அவரால் நம்பவே முடியல. அதுக்கடுத்து வந்து, "ஏ கண்மணி சொல்லு கண்மணி நீயாம்மா இப்படி பண்ண? நீ இந்த குடும்பத்துக்கு இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தலையை குனிஞ்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா ராகவன் வேறு கேட்டுக்கிட்டு இருக்காரு. "ஏ கண்மணி சொல்லு கண்மணி எல்லாரும் உன் மேலே வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருந்தா என்ன அர்த்தம்? ஒழுங்கா உண்மையை சொல்லு" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கண்மணி வந்து சொல்கிறாங்க. "ஆமாம் நான் தான் பண்ணேன். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு வந்து இவர் வந்து வெளியில் இருக்கிறது பிடிக்கலை. எனக்கு மாறன் வந்து ஜெயிலுக்கு போகணும். எங்கள் அண்ணனை வந்து கொன்னவன் வந்து வெளியில் இருக்கிறது எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கலை. அதனால தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அப்படியெல்லாம் பிடிக்கலை ஜெயிலுக்கு போகணும்னு சொல்ல தெரியுதுல. பிறகு எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்து நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து ராகவனை ஏமாற்றிக்கிட்டு இந்த குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்க? நீ வெளியில் இருந்துக்கிட்டு என்னனாலும் பண்ணிட்டு போக வேண்டியதானே? எது குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு குடும்பத்தை வந்து சீரழிச்சிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து நம்ம மாறனை வந்து தடுக்கிறாங்க. "அத்தை அத்தை கொஞ்சம் அமைதியாக இரு. எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்க? பேசாமல் இரு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் உனக்கு ஒன்றும் தெரியாது. பேசாமல் இருடா. நீ வந்து நைட் அங்கே என்ன பண்ணுவியோ அந்த போலீஸ்காரன் உன்னை என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு இங்கே ராத்திரி பகலாக வந்து நாங்கள் அழுதுட்டு கிடக்கோம். இவன் என்னடானா கமுக்கமாக இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய வேலை பார்த்து விட்டு போயிருக்கா. இவளெல்லாம் சும்மா விடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து பயங்கரமான டென்ஷனில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. "அண்ணே இதுக்கு மேலே வந்து இவன் இந்த வீட்டில் இருந்தால் நம்ம வீட்டுக்கு நல்லது கிடையாதுன்னு இவளை வந்து ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடு. நீ வந்து இவளுக்கு பாவம் பார்த்தேன்னா அவ்வளோதான்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா ராமச்சந்திரன் வந்து ஒன்றுமே சொல்லலை. "சரி நீங்களாக என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து எனக்கு ஒன்றும் கவலையே கிடையாது" அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. "ஏய் என்னடி இன்னும் வீட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்க? முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போடி" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க இப்படிலாம் பண்ணுறாங்க? ஏதாவது கேளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராகவனை சொல்கிறாங்க. ராகவன் வந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு அமைதியாகவே இருக்காங்க. உண்மை வெளியில் வந்துருச்சுன்னா அவர் மாட்டிக்கிடுவார்ல. அதனால அவர் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மாறன் வந்து தடுக்கிறாங்க. "அத்தை அத்தை வேண்டாம் அத்தை விடுங்க அத்தை விடுங்க அத்தை. அண்ணி வந்து ஏதோ கோவத்தில் பண்ணியிருக்கோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "டேய் உனக்கு ஒன்றும் தெரியாது பேசாம இருடா" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி தரன்னு இழுத்து வீட்டுக்கு வெளியில் அனுப்பிடுற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.